அதிபத்த நாயனாரை பற்றி இன்னைக்கு நம்ம பார்ப்போம். அதிபத்த நாயனார்னா யாரு? அவர் செய்த தொண்டுகள் என்ன? அவர் எந்த ஊரில் பிறந்தாரு? அதெல்லாம் பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அதிபத்த நாயனார் சிவத்தொண்டர்களாக வாழ்ந்த 63 நாயன்மார்களில் ஒருவர். நாகப்பட்டினம் மீனவ குலத்தில் பிறந்தார். மீன் பிடிப்பதே தொழிலாக கொண்டிருந்தவர். அவருடைய சிவபக்தி காரணமாக தான் பிடிக்கும் மீன்களில் சிறந்த ஒன்றை சிவபெருமானுக்கு அர்ப்பணம் செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். சில நாட்களில் ஒற்றை மீனே பிடிபட்டாலும் அதனை சிவபெருமானுக்கு அர்ப்பணம் செய்துவிட்டு வெறுங்கையோட வீடு திரும்புவாராம். இதனால் வறுமையால் வாடினார். ஒரு சமயம் சிவபெருமான் அதிபத்தரை சோதிக்க எண்ணி ஒரு மீன் கூட பிடிபடாத நாளில் ரத்தினங்கள் பதித்த தங்க மீனை வலையில் சிக்குமாற செய்தாராம். ஆனா தீவிரமான பக்தரான அதிபத்தர் அதனையும் சிவபெருமானுக்கே அர்ப்பணம் செய்தாராம். இவ்வாறு தான் வறுமையிலும் பசியிலும் வாடிய பொழுதும் இறைவனுக்கு சமர்ப்பிக்கும் வழமை தவறாத பக்தியை கொண்டவராக அதிபத்தர் விளங்கியதால அவரை நாயன்மார்களில் ஒருவராக போற்றுகிறார்கள். நாகப்பட்டினம் சிவன் கோவில் அதிபத்த நாயனார் கோவில் என வழங்கப்படுகிறது. இவரை விரிதிரை சூழ் கடற்நாகை அதிபத்தர் கடியேன் என்று திருத்தொண்ட தொகையில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் குறிப்பிடுகிறாராம். இந்த கோவில் எங்க இருக்குன்னா காவிரி தென்கரையில் அமைந்துள்ளது. 82வது தேவார பாடல் பெற்ற சிறப்பு சிவத்தலமாகும். 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது இந்த கோவில். இந்த கோவிலில் குடிகொண்ட இறைவன் காயாரோகணேஸ்வரர். இவர் இங்க சுயம்பு மூர்த்தியாக அதீத அழகுடன் காட்சி தருகிறாராம். இறைவி நீலாய தாட்சியம்மை. தலமரம் மாமரம். தீர்த்தம் புண்டரிக தீர்த்தம். குலம் நுளையர். அவதாரத்தலம் நம்பியார் நகர். முக்தித்தலம் நம்பியார் நகர். செய்த தொண்டு சிவ வழிபாடு. குருபூசை நாள் முக்தி பெற்ற மாதம் ஆவணி மாதம். நட்சத்திரம் ஆயில்யம். வரலாறு சம்பந்தர், அப்பர், சுந்தரர் மூவரால் பாடப்பெற்றது. அகத்தியர் ஆதிசேஷன் வழிபட்ட தலம். சப்த விடங்க தலம். இது சப்த விடங்க தலங்களில் ஒன்றான சுந்தர விடங்கர் தலம். முகவரி அருள்மிகு காயாரோகணேஸ்வரர் திருக்கோயில், நம்பியார் நகர், நாகை மாவட்டம்.